ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹாங்கை தான் காட்டுறாங்க. இவன் ஒரு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட எல்லா சொத்துக்களையுமே கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு. எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ அவர் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். நீ எதுக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற? ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கெல்லாம் நம்ம வைக்கலாம், எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறானா. மிஸ்டர் மா ஆல்ரெடி கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க வா அப்படின்ட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷென்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வணக்கம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. உள்ளே வந்தால் அந்த பாப்கட் பொண்ணு இருக்கல்ல, அவள் பார்த்தீங்கன்னா பாஸ் வாழ்த்துக்கள், நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரொமோஷன் ஆக போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் ஹீரோயினோட ப்ரொமோஷனுமே நடக்க போகுது. ஸோ டபுள் ஹாப்பி தான், நம்ம இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஷென் பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உங்களோட பொசிஷன் மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக ஷெடியூல் பண்ணுறேன் அப்படி. இவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரஷ்ஷெல்லாம் பண்ண வேண்டாம், மெதுவாக நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறான். இதுக்கப்புறம் அந்த டியான் இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ஷென்னோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. நேராக ஒரு டேரக்டரை மீட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த டாக்குமெண்ட்டில் ஷென் இல்லீகலாக நிறைய அமௌண்ட் வாங்கியிருக்கான், அக்செப்ட் பண்ணியிருக்கான், அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவனோட பொசிஷனை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கி செக் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டு இருக்கான். அம்மா ஷென் இங்கே இருக்கான் அப்படின்னு. பாப்கட் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா, அதான் அவங்களோட ஆஃபீஸ், அங்கே தான் இருப்பாங்க, போங்க அப்படின்னு. ஸோ பாப்கட் பொண்ணு சொல்கிறேன், யாருமே ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ அந்த கியூ சொல்லிட்டு இருக்காங்க, இவன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியலையேன்ட்டு. ஒரு வேளை ப்ரொமோஷனை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருப்பாங்களோ, ஆனால் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக நடக்குமா என்ன அப்படின்ட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டவுட் இருக்குது. ஷென் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனோட தான் வெளியே போகிற மாதிரி தெரியுது. இவளுக்கு நல்லாவே புரியுது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்கட் பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு ரிட்டன் வர. அப்போவுமே ஷென் பார்த்தீங்கன்னா வரல, ஹீரோயினுமே காணோம். ஆமாம், இவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஷென்னை பார்க்கறதுக்காக தான் போகிறேன்னு சொன்னாங்கன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பர்சன் வந்திருப்பான்ல, அவனை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க போல். அந்த டைம் தான் இந்த டியான் பார்த்தீங்கன்னா இந்தாங்க, இதுதான் எல்லாமே எவிடன்ஸு, இதை நல்லா செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணல. ஹீரோயின் அந்த பர்சன் கிட்ட கேட்குறா, ஆமாம் ஷென் பேசி முடிச்சிட்டாரா அப்படின்னு. இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு. எது இன்வெஸ்டிகேஷனா, எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பையன் சொல்ல வரா. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பின்னாடி தட்டுறா, இல்லை சொல்லாத அப்படின்னு. அதனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்ட்டு மழுப்பிட்டு அங்கேருந்து போயிடறான். இவளுக்கு என்ன நடக்குதுன்றதே புரியல. இந்த டியான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கெத்தாங்கன்னு நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே அந்த டீமை தான் காட்டுறாங்க. பாப்கட் பண்ண சொல்லிட்டு இருக்கா, டே என்னடா ஆச்சு, ரெண்டு பேர்த்தையுமே காணோம் அப்படின்னு. அட பொறுமையாக இருமா, வருவாங்க, இந்த ப்ரொமோஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ல அப்படின்னு. சரிடா, இவங்களுக்கு நம்ம ஒரு பார்ட்டி கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கா. கடைசியாக இவளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு எல்லாமே கொடுக்குறாங்க. வெல்கம், உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐடி கார்டை பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் ஷிபாவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு பயங்கரமாக கோட் சூட்டெல்லாம் வாங்கி போட்டுட்ருக்கான். அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா நான் இந்த கம்பெனிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன்ல, அதனால அங்கிள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. நைட் எனக்கு டின்னர் வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, நான் சீக்கிரமாகவே ஒரு நல்ல போஸ்டிங் வந்துடுவேன் அப்படின்ட்டு இவன் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹாங்க, அப்புறம் அந்த மிஸ்டர் மா, கண்ணாடிக்காரன் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மா சொல்லிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கரெக்டான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஹாங்கோட கம்பெனியும் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஷிபா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. மன்னிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ ஹாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு. அவனோட மூஞ்சியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடி போயிடுது. அப்போ கண்ணாடி சொல்லிட்டு இருக்கா, நான் தான் அவனை வர சொன்னேன், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்ல, அதனால தான் நான் வர சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவனோட டேபிளில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இந்த ஹாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் அவனை பார்த்துட்டு இருக்கான். இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சு அவங்க எல்லாருமே போயிடுறாங்களா.
இதுக்கப்புறம் ஹாங்கு, கண்ணாடிக்காரன், ஷிபா 3 பேர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக தான் சொல்லிட்டு இருக்கான். ஷிபா வந்து நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணி சில சொல்யூஷன்லாம் கொண்டு வந்தான். அதை வச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இவன் வந்து ரொம்பவே கேபபிளான ஒரு பர்சன் தான், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை ரொம்ப புகழ்றீங்க அப்படின்னு ட்ரிங்க் எல்லாம் சியர்ஸ் பண்ணும்போது ஹாங் பார்த்தீங்கன்னா அவனை மட்டம் தட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், என்ன அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி கிழிச்சான், அது அவனோட வேலை மட்டும்தான். நான் வந்துட்டு அவனை உனக்கு கீழே உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க சொன்னேன். ஆனால் நீ ஏன் இவனை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லிகிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்கிறேன், நீ இன்னைக்கு இந்த இடத்துல உட்காரத்துக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஒரு மாதிரி கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்கா. என் முன்னாடி இந்த மாதிரிலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்காத. நான் பேசுறது உனக்கு பிடிக்கல அப்படின்னா எந்திரிச்சு இங்கேருந்து போய்கிட்டே இரு. நீ புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு வந்துட்டு இருக்கல, உனக்குலாம் அதுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, அந்த செலவை பார்க்காம இது ரொம்ப முக்கியமோ அப்படின்ட்டு கொண்டா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கான். கண்ணாடிக்காரன் பார்த்தீங்கன்னா அவனை காம் டவுன் படுத்துறான். டே அமைதியாக இருடா, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு, சும்மா இருடா. இவன் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவாக இருந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கிராண்டடாக எடுத்து பண்ணுறான். ஆனால் நீ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இவன் எப்படி ஈஸியாக அந்த மாதிரி வரலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பாவம், ஷிபாக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுமே வந்து நம்மளோட அங்கிளோட கம்பெனி தான் அப்படின்னு கிராண்டடெல்லாம் எடுத்துக்க கிடையாது. அவன் ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் இவன் இந்த மாதிரி பேசும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேரும் ரிட்டன் காரில் வந்துட்டு இருக்காங்களா. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ ஷிபாவை இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. இல்லைடா, அவன் வந்துட்டு பின்னாடி என்னை ரொம்பவே தேங்க் பண்ணுவான். ஏன்னா இப்போ இவனை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதான் பிற்காலத்தில் அவன் நல்லா இருப்பான். உனக்கு தெரியும்ல, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு போகும்போது என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கோட்டே கிடையாது. நான் உங்ககிட்ட தான் கடன் வாங்கி போட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா ஆமான்ற மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்காங்க. டே, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கியா? உன் கூட க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன் உனக்கு துரோகம் பண்ணுற அந்த ஃபீலிங் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. நான் டியானை வந்து மீட் பண்ணேன். அவள் வந்து அந்த ரெசிக்னேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு வந்து ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிட்டான். ஸோ அவளை பற்றிலாம் நீ நினச்சிட்டு இருக்காது, அது யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் சொன்னது டியானை பற்றி கிடையாது அப்படின்னு. அப்போ யாரை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஹீரோனை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. ஸோ இவன் வந்து பெர்மனெண்ட் ஆகிட்டால, அதுக்கான ஒரு பார்ட்டி தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வர அங்கே பார்த்தீங்கன்னா ஹாங்கும் அந்த குட்டி வாண்டும் அழகாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த கேண்டிலை ஊதும்போது அதுக்கப்புறம் தான் அந்த வாண்டு கேட்குது, அம்மா இதுக்கு என்ன அர்த்தமா அப்படின்னு. அடப்பாவி, என்ன அர்த்தம்னே தெரியாமல் தான் அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்தியா அப்படின்ட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அம்மாவுக்கு இந்த மாதிரி வேலை வந்து கிடச்சிருச்சு பர்மனண்டா அப்படின்னு. அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கான், பாத்தியா உங்கள் அம்மா ரொம்ப கிரேட் தானே, எவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு பொண்ணு அப்படின்ட்டு வாயால் சொல்கிறான். ஆனால் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லத்தனமாகவே ஒரு சிரிப்பு இருக்குது. என்ன பண்ண போகிறான்றது தெரில. இதுக்கப்புறம் ஹாங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த கிழமை வந்து சொல்லிட்டு இருக்கான், பாத்தியா அவள் பெருசாக எதையோ கிழிச்ச மாதிரி மூஞ்சியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் என் பையன்கிட்ட கேட்டேன், அவளுக்கு எவ்வளோ சம்பளம், நம்ம பையன் வாங்குற சம்பளத்துக்கு கடுகு அளவு கூட அவளுக்கு வராதாம்மா. ஆனால் பாரு பெருசாக பீத்திட்டு தெரியுறா அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. அவள் இதுக்கு முன்னாடி ஃபேமஸான ஒரு லாயராக தான் இருந்தா. ஸோ அவளை இந்த மாதிரி டவுன் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் அவளை டவுனாலாம் பேசலை, என் பையனை நினச்சி தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா தானே என் பையன் போய் நல்லா சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். ஹீரோயினோட அம்மாவுக்கு கால்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, அந்த அம்மா தான் சும்மா நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கடுப்பாயிரும். அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா டம்முன்னு போட்டாங்களா, ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக தானே இருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலையே, நான் வந்து உண்மையாக தான் சொன்னேன். ஆமாம், இது என்ன மிஷினு, இது வந்து டிஷ்வாஷர் தானே, அப்புறம் ஏன் நீ கையிலலாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க, இதை நீ கற்றுக்கோ, அப்புறம் எல்லோரும் சிரிப்பாங்க, இது கூட யூஸ் பண்ண தெரியாதா அப்படின்னு. சரி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கிழமை சொல்லிட்டு இருக்கு, என்னோட பையனுக்கு பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லாவே வரும். ஆனால் அவனோட எக்ஸ் வந்துட்டு அவனை ரொம்ப காயப்படுத்திட்டு போயிட்டா, அதனால தான் அவன் இந்த மாதிரி இருக்கான். பட் எல்லாம் சரியானதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவான், அதுக்கப்புறம் இவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் தலையெழுத்துடா அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்டுட்டு இருக்கு. சரி நான் போகிறேன், எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லுது.
இதுக்கப்புறமா ஷென்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரை சைடு தான் வெறித்தனமா ஓடி வந்துட்டுருக்கான். ஆக்சுவலா அந்த ஹெட் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம கம்பெனியோடது. இது ரொம்பவே ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு டாக்குமெண்ட். எப்படி வெளிய போச்சு? கண்டிப்பா உங்களோட டீம்லேருந்து தான் இது வெளிய போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து லீகலா நெறைய ஃபண்ட வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்திருக்குன்னு. இவனுமே சொல்லிட்டு இருக்கான், நான் அந்த மாதிரி பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க தரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நான் வந்து கோஆப்பரேட் பண்றேன். அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்ல கியூ அப்படின்ற ஒரு பெர்சன் இருக்கானாமே, அவன் மேலேயுமே நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவன் வந்து ப்ராப்பரா அந்த டாக்குமெண்ட்ட ரிவ்யூ பண்ணாம, அவன் வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு சென்ட் பண்ணியிருக்கான். மறுபடியும் திரும்பவும் அத வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம நெறைய கிளையண்ட்ஸ போயிட்டு பிரைவேட்டா மீட் பண்ணியிருக்கான், அமௌண்ட் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. இல்ல அவன் அந்த மாதிரி பெர்சன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லும்போது, இங்க பாருங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு பெரிய பொறுப்பே குடுத்துருக்கோம். இந்த கம்பெனியே உங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு நீங்களே கம்பெனி ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கீங்களாமே, அது என்ன அர்த்தம் அப்படி? நான் இதுக்கு எல்லார்கிட்டயும் போய் அந்த மாதிரி சொல்லப் போறேன். நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. யாரு இந்த காசிப்ப கிளப்பி விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. சரி ஓகே. என்னன்னு நாங்க பார்க்குறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அவன் பார்த்தீங்கன்னா, அந்த பீச் ஓரத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டு இருக்காப்புல. ஸோ இவன பார்த்து நான் என்னோட திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன்ற மாரி சொல்லும்போது, அவன் பார்க்குறான் எங்கடா இருக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா, ஒரு மண் மேடு மேல தான் உட்காந்துருப்பான். ஸோ அந்த மண் மேடை பார்த்தீங்கன்னா, அவன் கிளச்சி உள்ளேருந்து ஒரு பேக் எடுக்கிறான். ஷென்னு பார்க்குறான். அடப்பாவி என்னடா பண்ணி வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு. ஸோ அவன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கானா, என்னாச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆனா ஷென் பார்த்தீங்கன்னா, இல்லன்ற மாரி சொல்றான். ஒரு நாள் ஒரு வயசான தாத்தா இந்த இடத்துக்கு வந்து என்னை மீட் பண்ணாரு. நானும் ரொம்ப சோகமா உட்காந்துருந்தேனா, அப்ப அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாரு. இந்த கடலை பார்க்க உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. ஸோ நான் வந்து பெருசா தெரியுதுன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாரு. வாங்க வாங்க அப்படின்ற மாரி கூப்பிடுறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 பாறை இருக்கு. நடுவுல பார்த்தீங்கன்னா, அவன் படுத்துக்கிட்டு அந்த கடலை வந்துட்டு பார்க்குறான். இப்போ பாருங்க அந்த கடலை. அந்த கடல் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்னதா தெரியுது. ஸோ இவ்வளோதான் லைஃபு. நம்ம பெருசுன்னு நெனச்சோன்னா, அது பெருசா தான் தெரியும். ஸோ அத கிட்ட போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப சின்னதா தான் தெரியும். ஸோ பார்த்துக்கங்க பிரதர் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது, இவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் போல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வரா. இந்த ஷென்னுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தா அங்கே ஷென் வந்து இருக்கான். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அவள் கொடுத்துட்டு, எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணலை. இந்த விஷயங்களை கடந்து வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, உங்களை வாய்ஸ் சேர்மன் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இன்றைக்கி தான் அந்த வாய்ஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா யூகி. இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப போல்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடி தான். ஸோ இந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் தானே ஷென்னு, உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். உங்கள் மேலே ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்காமே. ஸோ நீங்கள் நல்ல விதமாக கோஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே டேரெக்டாக என்கிட்ட வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்கும்போது இவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கியூ அப்படின்ட்டு ஒரு பர்சன் இருக்காராமே, அவரையுமே என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. இன்னும் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் அவங்க அந்த கண்ணாடிக்காரன் அப்புறம் அந்த லேடி 3 பேர்த்தையும் காட்டுறாங்க. அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபண்டை கொடுத்தனால தான் இந்த ப்ராஜெக்டையே டேக் ஓவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி. இருக்கட்டும், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மாவை அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ ரொம்பவே அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த வேலை விஷயம் எல்லாத்தையுமே நான் போய் அவகிட்ட எதுக்குடா டிஸ்கஸ் பண்ணணும், அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள் அப்படி. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த யூகியை தான் காட்டுறாங்க. இந்த லீகல் டீமில் இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறமா அப்ரூவ் பண்ண போகிற ஒரு டாக்குமெண்ட்டோட டெம்ப்ளேட்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். இப்போ இந்த அம்மா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண சொல்லுது. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்களா, என்ன பார்க்குறீங்க, கம்பெனி தானே உங்களுக்கு சேலரி கொடுக்குது. ஸோ அப்போனா கம்பெனிக்காக தானே நீங்கள் உழைக்கணும், உங்கள் சொந்த டெம்ப்ளேட்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் ரூடாக தான் பேசுது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து போகும்போது ஷென்னை மட்டும் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு இவனும் வெளியே வந்துட்டு இருக்கானா. அப்போ அந்த ஜிஎம் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க.
அட உங்களோட அவுட்ஃபிட் இன்னைக்கு செம்மையா இருக்கே அப்படி இப்படின்னு. அந்த அம்மா அப்படியே பார்க்குது. ஆமாம், உனக்கு நான் யாருன்றது தெரியுமா அப்படின்னு. ஓ, தெரியாதா? அப்போ நம்ம இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கறலாம் அப்படின்ட்டு. யோ, யாரையா நீ? உன் பேர் என்ன? எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர அப்படின்னு. நான் வந்து ஜிஎம்மா, ஜிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ ஜிஎம்மா, சரி சரி அப்படின்னு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டேங்குது. இதுக்கப்புறமா சென் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரானா. அப்போ அந்த பாப்கட் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, சார் நீங்கள் ஒரு வழியாக ரிட்டன் வந்துட்டீங்களா? நம்ம மேலே எல்லாருமே வந்து ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவள் எங்கே இருக்கா? அவள் அங்கே மேலே போயிருக்கா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த கம்பெனிக்கு பொறுப்பு வேற ஒரு பர்சன் தானே. அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனை கூப்பிட்டு தான் பேசணுமே தவிர எதுக்காக என்னோட டீம்ஸை வந்து கூப்பிட்றீங்க? இது நல்லாவே இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஆளுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் இந்த ஜிஎம்மும் ஹாங்கும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக சொல்லிகிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஷென் இருக்கான்ல, அவனை கம்பெனியில் எல்லாருமே வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு. அப்படியே சொல்கிறேன், கேட்க நல்லா தான் இருக்கு. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அது எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது, சீக்கிரம் எல்லாமே முடிஞ்சிடும், வா அட்வான்ஸாக நம்ம வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. இவன் அப்படி என்னத்தை கேட்டான்றது தெரில. இதுக்கப்புறமா அந்த டியானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அந்த பாப்கட் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இது ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான ஒரு டாக்குமெண்ட்டு, நீ இதை வேறு யார்கிட்டையுமே காட்டல, காப்பியெல்லாம் எடுக்கல அப்படின்னு. செவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குற, நீ சொல்கிறது ரொம்ப லேட்டு அப்படின்னு. அவள் பயந்தே போயிடுறாள். சும்மா சும்மா சொன்னேன், ஜஸ்ட்டு நான் அதை பார்க்க மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு. இந்த புள்ளப்பூச்சி தான் இவ ஒரு பெரிய விஷப்பூச்சின்னு தெரியாமல் அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்துருக்கும் போல். அது மூலமாக தான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வெளியே விட்டுருக்காங்க இந்த டீம்லேருந்து அப்படின்னு ஷென்னை பற்றி இவ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பா போல். ஆனால் எதுக்கு இவ ஷென் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்றது தான் இப்போதைக்கு தெரிய மாட்டுது. இதுக்கப்புறம் ஹாங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு ஷோபாவில் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்காப்புல. இவனை பார்த்தோன்னே எந்திரிக்கிறாப்புலப்பா வந்துட்டியா அப்படின்னு. ஆமாம், என் பொண்டாட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவோட அந்த ரூமில் இருந்து சிரித்து சிரித்து பேசி கத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டுமா, எங்களை பற்றியுமே அவங்க பொறணி பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்கிறான். ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குது, இந்த கிழவனுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லை போல் அப்படின்னு. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த டைம் எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இவன் ஒரு மாதிரி இப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கான். யதார்த்தமாக அந்த அம்மா வந்து பார்த்துருது. அட வந்துட்டியப்பா அப்படின்னு. ஆமாம், டைம் ஆயிடுச்சுல, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறேன். இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ரிட்டன் வரும்போது அம்மா என்ன முக்கியமான கால் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவன் ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறான். மறுநாள் போல் ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவங்க பையனை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே பாருங்க அப்படின்ட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். ஸோ ஒரு குருவி வந்து அடிப்பட்டு கடந்திருக்கும் போல் அதை பார்த்தீங்கன்னா அவன் தூக்கிட்டு வந்திருக்கான். ஒரு அழகான கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அவங்களோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன வயசுல இவனுமே வந்துட்டு ஒரு குருவி வந்து அடிபட்டு இருந்தது, அதை எடுத்து இவன் வளர்த்தான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா, அப்பாவுமே இந்த குருவியை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துருக்காரு, அதே மாதிரி நீயும் பார்த்துக்கறணும் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த குருவியை நீ என்ன பண்ண, அந்த காயம்லாம் ஹீல் ஆனதுக்கப்புறம் பறக்க விட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இவன் பறக்க தான் விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்குடா பறக்க விட்ட, அதை சமைச்சு சாப்பிட்ருக்கலாம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த அம்மா வந்து அப்படியே அடிக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. மறுநாள் போல் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஷென்னை பற்றின இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ஆளாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோன் பார்த்தீங்கன்னா போகிறா. ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போது நான் 3 மாதமாக அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் எந்த ஒரு ஃப்ராடுத்தனமே பண்ணியிருந்திருக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் ஒரு நல்ல லீடர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹாங் அப்புறம் அந்த அம்மா 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஹோல்ஃப்லாம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடுறான். அட பயங்கரமாக விளையாடுறீங்களே அப்படின்ட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு டியானு, இவளும் நானும் தான் அடிக்கடி இந்த கேம் எல்லாம் விளையாட வருவோம் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அவங்க 2 பேத்துக்குமே பயங்கர ஷாக்கு, ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.